நம்பர் 9ல இருக்கிறது காகுசு. இவனுமே கிட்டத்தட்ட அந்த டெத்தை ஏமாத்தி இம்மார்டாலிட்டின்னு சொல்லிட முடியாது, ஆனா அவனோட லைஃப் ஸ்பேனை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கக்கூடிய கேப்பபிள் அவங்கிட்ட இருந்துச்சு. இவெல்லாம் ஹாஷிராமா காலத்துல இருந்தவன். சொல்லப்போனா ஹாஷிராமா கூட சண்டை போட்டவன். காகுசு ஹிடன் வாட்டர்ஃபால் வில்லேஜ் சேர்ந்தவன். அந்த டைம் பீரியட்ல, அதாவது ஹாஷிராமா வாழ்ந்த காலகட்டத்துல ஹாஷிராமாவை கொல்ல சொல்லி வாட்டர்ஃபால் வில்லேஜ் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் காகுசுவை அனுப்பி வச்சிருப்பாங்க. அது ஒரு சூசைட் மிஷன் இவனுக்கும் தெரியும். அந்த அனுப்பி வச்ச முக்கியஸ்தர்களுக்கும் இது தெரியும். அப்படியும் காகுசு போய் ஹாஷிராமா கிட்ட 1-on-1 ஃபைட் பண்ணி உயிர் பொழைச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி ஓடி வந்திருப்பான். ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா, நீ ஹாஷிராமா கொல்ற மிஷன்ல தோத்துட்ட அப்படின்னு சொல்லி காகுசுவை ஜெயில அடைச்சிருப்பாங்க. இவனை ஒரு ஏமாற்றமா கேவலமா ட்ரீட் பண்ணிருப்பாங்க. என்னடா இது ஒரு சூசைட் மிஷன் தெரிஞ்சும் சொந்த நாட்டுக்காக உயிரை பணைய வச்சு போனதுக்கு எனக்கு கிடைக்கிற மரியாதை தானா அப்படின்னு சொல்லி ஜெயில இருந்து வந்து அந்த முக்கியஸ்தர்கள் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு எர்த் கர்ஜ் ஃபியர் அப்படிங்கிற ஒரு ஃபார்பிட்டன் ஜுட்சுவை கத்துக்கிறான். இது அவனை ஒரு அசாத்தியமான ஒரு பவர்ஃபுல்லான மனுஷனா மாத்துது. இது மூலமா அவன் கொல்ற அவனோட எனிமிஸோட உடல் உறுப்புகளை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும், குறிப்பா இதயத்தை. இது மூலமா அவனுக்கு லைஃப் ஸ்பேன் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதீத சக்கர எனர்ஜி கிடைக்கும். அதுவும் அந்த இதயத்தோட ஓனர் கிட்ட அளவு கடந்த சக்கரா இருந்தா அது அப்படியே இவனுக்கும் கிடைக்கும். மத்த அகாட்சுகி மெம்பர்ஸுக்கு இந்த அகாட்சுகில இருக்கிறதுக்கு ஒவ்வொரு காரணம் இருக்கும். காகுசுக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒரே காரணம் பணம். ஷினோபி வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த டெட்லியஸ்ட் பவுண்டி ஹண்டர்னா அது காகுசு தான். ஒருத்தனை இவன் கொல்றான் அப்படின்னா அவனோட ஒர்த் தெரிஞ்சுக்கிட்டு அவன் தலைக்கு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்களை கொல்லவே செய்வான். சும்மா பாக்குறவங்க எல்லாம் கொண்டுகிட்டு இருக்க மாட்டான். இவனால ஃபயர், விண்ட், லைட்னிங், வாட்டர், எர்த்னு சொல்லி 5 சக்கரா நேச்சர்ஸையும் யூஸ் பண்ண முடியும். அவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு மாஸ்க்கும் ஒரு சக்கராவை யூஸ் பண்ணும். இவனை கொல்றது அவ்வளவு ஈஸிலாம் கிடையாது. இவங்கிட்ட நேச்சுரலாவே பயங்கரமான பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு. அதையும் தாண்டி அவனை கொன்னாலும் அவங்கிட்ட 5 இதயம் இருக்கு, அதாவது 5 உயிர் இருக்கு. அந்த 5 இதயத்தையும் கொன்னா மட்டும்தான் காகுசுவை முழுசா கொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம அவங்கிட்ட ரீஜெனரேட்டிவ் எபிலிட்டிஸும் இருக்கு. இவ்வளவு பவர்ஸ், இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்தும் இவனை ஏன் 10th பிளேஸ்ல போட்டிருக்கேன்னா, அவ்வளவு பேரை திணற விட்டு காலம் தாண்டி பல போர்களை சந்திச்சும் நருட்டோட ரஷிங் சூரிகன்ல ஒரே அடியில டிஃபீட் ஆகியிருப்பான். நருட்டோக்கு கொஞ்சம் கூட டஃப் கொடுத்திருக்க மாட்டான். வந்த உடனே அடிச்சு கவுத்திருப்பான்.